துலா ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்ப நீங்க இந்த துலா ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குதுங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க. துலா ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. துணிச்சலும், வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ உங்க வாழ்க்கையே மாறும். இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பித்தாலும், நம்மள காத்து வழிநடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. துலா ராசிக்காரர்களின் வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாம். கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாம். அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த துலா ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா, இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பெயரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்தி. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்ப இன்றைய துளாராசி பலனுக்குள் நுழையலாமா? துளாராசி நேயர்களுக்கு வணக்கம்ங்க. இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்களா அமைய போகுது. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், வலி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்காக 7 கதவுகள் திறக்க போகுது. இந்த 7 கதவுகளும் சாதாரண கதவுகள் கிடையாது. இது சாட்சாத் அந்த கடவுளே உங்களுக்கு கொடுக்க போற 7 பெரிய வரங்கள். இந்த வரங்கள் உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போகுது. அதனால இதை கொஞ்சம் கூட தவற விடாம முழுசா கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு கதவும் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பிரச்சனைகள்ல இருக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக ஏங்கி தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. எப்படா நம்ம கஷ்டம் தீரும், எப்படா நமக்கு ஒரு விடிவு காலம் வரும்னு ராப்பகலா தூங்காம அழுதுருப்பீங்க. உங்க கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்ற விதமா தான் இனி வரக்கூடிய நாட்கள் விடிய போகுதுங்க. முதல் கதவு திறக்கும் போது உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த ஒரு பெரிய பாரம் இறங்க போகுது. அது என்ன பாரம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. குடும்பத்துல இருந்த குழப்பம், பண கஷ்டம், தொழில ஏற்பட்ட தடங்கள்னு எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற முதல் வரம் தான் இதுங்க. இதுதான் துலா ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பீங்க. ஆனா உங்களுக்கு எப்பவுமே ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்குங்க. இனிமே அந்த நிலைமை கிடையாது. நீங்க செஞ்ச புண்ணியம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து உங்களுக்கு பெரிய பலனை கொடுக்க போகுது. உங்க வீட்ல ஒரு பெரிய சந்தோஷத்த கொண்டு வரப்போகுதுங்க. அடுத்தடுத்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீச வரம் இருக்குதுங்க. 2வது கதவு திறக்கும்போது உங்களுக்கு கிடைக்க போறது உங்க பண வரவ பத்தினது. இத்தனை நாளா காசு கையில நிக்கல, வந்த பணம் வந்த வழியே போகுது. பணம் கடன் தொல்லை கழுத்தை நெரிக்குதுன்னு ரொம்பவே கவலையில இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் உங்க பொருளாதார நிலைமை ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. எங்கிருந்து பணம் வருதுன்னே தெரியாது. ஆனா உங்க தேவைகளை பூர்த்தி செய்யற அளவுக்கு பணம் பல வழிகள்ல உங்களை தேடி வரப்போகுது. நீங்க யாருக்காவது கடன் கொடுத்து அது திரும்பி வராம இருந்திருந்தா அந்த பணம் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமா இருக்குது. நீங்க பண்ற தொழிலோ வியாபாரமோ எதிர்பாராத லாபம் கிடைக்குமுங்க. புதுசா தொழில் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். கடவுள் உங்களுக்கு கொடுக்குற இந்த 2வது வாரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நம்பிக்கையை விதைக்க போகுது. நீங்க நினைச்சதை சாதிக்கிறதுக்கு இந்த பணம் ஒரு பெரிய உதவியா இருக்கும். துலா ராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டவங்க. அதனால உங்களுக்கான செல்வ செழிப்பு எப்பவுமே உங்களை தேடி வருங்க. அதுக்கான சரியான நேரம் தான் இனி வரக்கூடிய நாட்கள். 3வது கதவு திறக்கும் போது உங்க குடும்பத்துல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனக்கசப்பு, சின்ன சின்ன சண்டைகள் எல்லாம் விலகி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளால இருந்த கவலைகள் தீரும். அவங்களோட படிப்பு, கல்யாணம்னு நீங்க எந்த விஷயத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. சொந்த பந்தங்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் மாறி எல்லாரும் உங்களை தேடி வர்ற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இதெல்லாம் சும்மா நடக்காது. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற 3வது பெரிய வரம். இது வீட்ல சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் தென்படுங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல காரியம் வீட்ல நடக்கலையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் வீட்ல ஒரு மங்கள ஓசை கேட்குங்க. மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி ஒரு தெளிவான மனநிலைக்கு நீங்க வருவீங்க. 1வது கதவு திறக்கும் போது உங்க ஆரோக்கியத்துல இருந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. இத்தனை நாளா உடம்புல இருந்த சோர்வு, மனசுல இருந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு விலகிடும். மருத்துவ செலவுகள் குறையும். நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. சுக்கிர பகவானுடைய ஆசி முழுசா கிடைக்கிறதால முகத்துல ஒரு தனி பலம் வருங்க. தனி கலையும் வருங்க. நீங்க பார்க்குற வேலையில உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்களை புரிஞ்சுக்குவாங்க. வேலையில பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். இவ்வளவு நாளா நீங்க போட்ட உழைப்புக்கு சரியான பலன் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப கடவுள் கொடுக்குற 4வது வரத்தால உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்களை வந்து சேரும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் உயர போகுது. 5வது கதவு திறக்கிற நேரம் உங்களை சுத்தி இருக்கிற எதிரிகளோட
ஓட்டம் முழுசா அடங்க போகுதுங்க. இவ்வளவு நாளா உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களோட வாழ்க்கைய கெடுத்தவங்க, உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிற காலம் வந்துடுச்சுங்க. நீங்க ரொம்ப நல்லவங்களா நெனச்சு நம்பின பல பேர் உங்களுக்கு துரோகம் செஞ்சிருப்பாங்க. அவங்க பின்னாடி நின்னு பேசினது எல்லாமே உங்களுக்கு பெரிய வரம்ங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு இந்த நாட்கள்ல வெளிப்படையா தெரிய வந்தாலும், நீங்க அவங்கள பழிவாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா கடவுள் கொடுக்குற இந்த 5வது வரம் உங்களுக்கான நியாயத்த நேரடியா வாங்கி கொடுக்கும். உங்கள ஏமாத்துனவங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய அவங்களே அனுபவிக்க போறாங்க. உங்கள தப்பா கணக்கு போட்டவங்க அத்தனை சூழ்ச்சிகளும் தவிடுபடியாகி உங்களுக்கு பெரிய வெற்றிய தேடித் தருங்க. உங்கள பார்த்து விலாகரமான சிரிச்சவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க ஒரு உயர்ந்த இடத்துக்கு போறீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் தேடி வரப்போகுது. ரொம்ப நாளா உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துகளோ அல்லது இழுபறியா இருந்த பிரச்சனைகளோ உங்களுக்கு சாதகமா முடியப் போகுது. இதெல்லாம் நிஜமாவே உங்க வாழ்க்கையில நடக்குமான்னு நீங்க சந்தேகப்படாம, ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கப் போற மாற்றங்கள பார்த்து நீங்களே பிரமிச்சு போவீங்க. அதாவது கதவு உங்க வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு பெரிய அதிர்ஷ்டத்த கொண்டு வரக்கூடியதுங்க. இத்தனை நாளா சாமி கும்பிட்டோம், நமக்கு எந்த நல்லதும் நடக்கலையேன்னு கடவுள் நமக்குள்ளயே கைவிட்டுட்டோம்னு நெறைய தடவை நீங்க கண்ணீர் விட்டிருப்பீங்க. ஆனா அந்த கடவுள் எப்பவுமே உங்கள கைவிடல. உங்களுக்கான சரியான நேரத்துக்காக தான் இவ்வளவு நாள் காத்துட்டு இருந்தாரு. இப்ப அந்த நேரம் வந்துடுச்சு. உங்களுக்கு குலதெய்வத்தோட ஆசி இந்த நாட்கள்ல முழுமையா கிடைக்கப் போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தடபட்டு இருந்த குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு அமையும். நீங்க பல வருஷமா மனசார வேண்டின ஒரு முக்கியமான விஷயம் இனி வரக்கூடிய நாட்கள்ல நல்லபடியா நிறைவேறுமுங்க. உங்க வீட்ல இருந்த எதிர்மறை சக்திகள், கண் திஷ்டி எல்லாமே விலகி ஒரு நேர்மையான ஆற்றல் உங்க வீட்டுக்குள்ள பரவ ஆரம்பிக்கும். இனிமே நீங்க எந்த காரியத்தை தொட்டாலும் அதுல உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கெட்ட கனவா மாறி இனி வரப்போற நாட்கள் எல்லாம் உங்களுக்கு வசந்த காலமா அமைய போகுது. துலா ராசிக்காரங்க எப்பவுமே தர்மத்தின் பக்கம் நிக்கிறவங்க. அதனால உங்களுக்கு கிடைக்க போற இந்த வரங்கள் எல்லாம் நீங்க செஞ்ச தர்மத்துக்கான பலன்தான். இந்த நாட்கள்ல உங்க மனசு ரொம்ப லேசாகிடும். ஒரு புது தெம்பு உங்க உடம்புல ஊற ஆரம்பிக்கும். யாரெல்லாம் உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற அளவுக்கு உங்க நிலைமை மாறப்போகுது. வண்டி வாங்கணும், புது வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு எல்லாம் அதுக்கான சரியான பாதையை கடவுள் இந்த நாட்கள்ல காட்ட போறாருங்க. 7வது கதவு திறக்கிற நேரம் வந்துடுச்சு. இதுதான் உங்க வாழ்க்கையோட உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க போற கதவுக்கு இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அத்தனை வழிகளுக்கும் ஒரு மாபெரும் மருந்தா அந்த 7வது வரன் அமைய போகுதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கிற ஒரு சின்ன சம்பவம் இந்த தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, நீங்க கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் உதவி தேடி வரப்போகுது. உங்களுக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. இத்தனை வருஷமா நீங்க மனசுக்குள்ளேயே கட்டி வச்சிருந்த கனவுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி நிஜமாக போற தருணம். இதனால ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு முடிவே இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுல இருந்து முழுமையான விடுதலை கிடைக்க போகுதுங்க. உங்க மேல வீண் பழி போட்டவங்க, உங்களை தப்பா பேசினவங்க எல்லாரும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு உங்க நியாயம் ஜெயிக்க போகுது. எந்த சாமியை கும்பிட்டு என்ன பண்ணியும் விரக்தியில இருந்த உங்க மனசு இனிமே சாமி என் பக்கம் இருக்கிறாருன்னு முழுசா நம்ப ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் சுக்கிர பகவானுடைய ஆசியால உங்க மேல இருக்கிறதால நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன பேசுறீங்களோ அது அப்படியே பழிக்க போகுதுங்க. அதனால எக்காரணத்தை கொண்டு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாயில இருந்து எந்த ஒரு அமங்கலமான வார்த்தையும் வந்துடக்கூடாது. எனக்கு இது கிடைக்காது, நான் எப்பவுமே கஷ்டப்பட வேண்டியவன், என் விதி இப்படித்தான் அப்படின்னு புலம்புறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா நீங்க நல்லதையே நினைக்கும் போது இந்த 7 கதவுகள் வழியா வர அதிர்ஷ்டம் பல மடங்கா திரும்பி உங்க வீட்டுக்குள்ள நிலைக்க போகுது. காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிட்டு அந்த நாளை தொடங்குங்க. உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை யாருக்காவது செஞ்சு பாருங்க. அதோட பலன் உங்களுக்கு எப்படி இருமடங்கா திரும்பி வருதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. துலா ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்க சந்தோஷத்துல தன்னோட சந்தோஷத்தை பாக்குறவங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த இறைவனே ஒரு பெரிய பரிசு தயார் செஞ்சு வச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தோட முகத்திலையும் ஒரு உண்மையான சிரிப்பை நீங்க பார்க்க போறீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்க போற அதிர்ஷ்டத்தை பத்தி நாம நிறைய பேசிட்டோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அதை பத்தி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பெருமையா பேச ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்க உங்க கூடவே எல்லாம் இருக்காங்க. அவங்களோட ஒரு கெட்ட பார்வை போதும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்துறதுக்கு. அதனால உங்க காரியம் முழுசா கைகூடுற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாவே இருங்க. உங்க திட்டங்களை யாருகிட்டையும் சொல்லாதீங்க. துளாராசிக்காரங்க இயல்பாவே ரொம்ப வெளிப்படையா பேசுறவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச உங்களுக்கு தெரியாது. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ரகசியங்களை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். உங்களுக்கு வரப்போற பணத்தை எப்படி சேமிக்கலாம், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போலாம்னு உங்களோட முழு கவனத்தையும் உங்க
குடும்பத்தோட முன்னேற்றத்துல மட்டும் நீங்க குறிப்பா புதுசா எந்த கடனும் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுடாதீங்க. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டுன்னு இருந்தாலே இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்கிற பலன் உங்கள அடுத்த 5 வருடத்துக்கு உட்கார்ந்து சாப்பிட வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க உடல் நலத்துல நீங்க காட்டுற அக்கறை. என்னதான் அதிர்ஷ்டம் கதவ தட்டினாலும் அத அனுபவித்து நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் இல்லையா? அதனால சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாத மன அழுத்தத்த தூக்கி போட்டுட்டு நிம்மதியா தூங்குங்க. காலையில எந்திரிக்கிறப்போ ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிங்க. உங்க வீட்ல இருக்கிற பூஜை அறைய எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. தினமும் காலையிலயும் சாயங்காலமும் ஒரு சின்ன அகல் விளக்கு ஏத்தி வைங்க. அந்த தீபத்தோட வெளிச்சம் உங்க வீட்ல இருக்கிற அத்தனை இருளையும் விரட்டி அடிச்சிரும். உங்க மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வரத நீங்களே உணர முடியும். ஏதாவது உங்ககிட்ட யாராவது கஷ்டம்னா உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய செய்யுங்க. அதுக்குன்னு உங்கள நீங்களே வருத்திக்கிட்டு மத்தவங்களுக்கு செய்யணும்னு அவசியம் இல்ல. உங்க சக்திக்கு உட்பட்டு தர்மம் பண்ணுங்க. குறிப்பா வயசானவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க மனசார கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்க தலைமுறைய காக்குமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க திரும்பி பார்க்கும்போது, இனி இந்த நாட்கள் உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதங்கள செஞ்சிருக்குதுன்னு நீங்களே கிளம்பி நிப்பீங்க. இந்த நாட்கள்ல நீங்க இன்னொரு பெரிய விஷயத்தையும் உங்க கண்கூட பார்க்க போறீங்க. அது என்னன்னா, உங்க குடும்ப உறவுக்குள்ள நடக்க போற ஒரு மாயாஜாலம். இவ்வளவு நாளா உங்கள பிரிஞ்சு காலம் தூக்கி எறிஞ்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் அவங்கள மனசு மாறி தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. குறிப்பா உங்க உடன் பிறந்தவங்களுக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனையோ, இல்ல தேவையில்லாத மனஸ்தாபமோ எதுவா இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்ல தானாவே ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுதுங்க. துலா ராசிக்காரங்க எப்பவுமே தராசு மாதிரி நியாயத்தை மட்டும்தான் நம்புவீங்க. தப்பு பண்ணாலும் யார் தப்பு பண்ணாலும் முகத்துக்கு நேரா தட்டி அது தப்புன்னு நீங்க உங்களுக்கு பிறவியிலே இருக்கிற அந்த குணம் இருக்குதுங்க. இதனாலேயே நிறைய பேர் உங்களை தப்பா நினைச்சு உங்ககிட்ட இருந்து ஒதுங்கி போயிருப்பாங்க. அதனால இனிமே அவங்களுக்கு உங்க அருமை முழுசா புரிய ஆரம்பிக்கும். உங்க வாழ்க்கை குடும்பத்திலயும் சரி வெளியிலயும் சரி ஒரு பெரிய மதிப்பு கிடைக்க போகுது. உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க இத்தனை நாளா பட்டுட்டு இருந்த பயம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு துளி கூட தேவையில்லைங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில ஒரு அருமையான வழியை கடவுள் காட்டி கொடுக்க போறாரு. அவங்க படிப்புலயோ இல்ல வேலை தேடுற விஷயத்திலோ இதுவரைக்கும் இருந்த தடங்கல்கள் எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகுது. இது உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த பெரிய நெருப்பை அணைச்சு ஒரு குளிர்ச்சியான நிம்மதியை கொண்டு வரும். அதே மாதிரி உங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை மட்டுமே கொடுக்க போகுது. உங்களோட புது புது ஐடியாக்களை கேட்டு மற்றவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க மூளை ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய போகுது. இவ்வளவு நாளா முடங்கி கிடந்த உங்க திறமைகள் எல்லாம் வெளியே வரதுக்கான சரியான சந்தர்ப்பத்தை இனி வரக்கூடிய நாட்கள்ல இயற்கை உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். உங்களால ஒண்ணு முடியாதுன்னா அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய வெற்றியாளரா கெத்தா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களை நம்பி முதலீடு செய்யவோ இல்ல உங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுக்கவோ நிறைய பேர் தயக்கம் இல்லாம முன் வருவாங்க. உங்களுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு நல்ல திறமைசாலி இந்த உலகம் முழுசா ஏத்துக்க போகுதுங்க. ஆனா இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு வரப்போற இந்த பெரிய வெற்றியையும் பணத்தையும் நீங்க ரொம்ப பக்குவமா கையாளணும். ஏன்னா பணம் வந்த உடனே பல பேரோட குணம் மாறுன்னு சொல்லுவாங்க. ஆனா துலா ராசிக்காரங்க எல்லாம் நீங்க எப்பவுமே அந்த மாதிரி மாற மாட்டீங்க. அந்த இறைவனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. அதனாலதான் இந்த மாபெரும் அதிர்ஷ்டத்தை அவர் உங்க கையில தைரியமா கொடுக்குறாரு. இப்போ உங்களுக்கு கிடைக்க போற அந்த யோகம் எல்லாம் சும்மா காத்துல வந்துட்டு போறது கிடையாது. இது உங்க அடுத்தடுத்த தலைமுறையை உட்கார்ந்து சாப்பிட வைக்க போற ஒரு நிரந்தரமான செல்வம். இனி வரக்கூடிய நாட்கள் நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அமைதி குடியேற போகுது. இத்தனை வருஷமா ராத்திரி ஆனா தூக்கம் வராம நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பலவிதமான சிந்தனைகள் உங்களை போட்டு வாட்டி இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் விடிஞ்சதுல இருந்து உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் காத்துல பறந்த மாதிரி லேசாகிடும். குரு பகவானோட பார்வை உங்க ராசி மேல ரொம்ப சாதகமா விழுகிறதுனாலையும் உங்களுக்கான நேரம் கூடி வந்ததுனால உங்க சிந்தனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்க போகுது. இவ்வளவு நாளா ஒரு முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு வந்த விஷயங்கள் ரொம்ப துல்லியமான சரியான முடிவை நீங்க தைரியமா எடுக்க போறீங்க. உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு சரியான பாதையை காட்டி கொடுக்கும். சில பேருக்கு கனவுல குலதெய்வம் வழிகாட்டுறதுக்கான வாய்ப்புகள் கூட இந்த நாட்கள்ல ரொம்ப அதிகமா இருக்குதுங்க. அதனால காலையில எந்திரிச்ச உடனே உங்களுக்கு தோன்ற நல்ல எண்ணங்களை முழுசா நம்பி செயல்படுங்க. இயற்கை உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்ப நீங்க எதை தொட்டாலும் அது பொண்ணாதான் மாறும். ஒரு பக்கம் கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு புது வசந்தம் வீச போகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருந்த நிலைமையெல்லாம் மாறி 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான அன்பு உருவாக போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க உங்க அருமையை உணர்ந்து திரும்பவும் உங்களை தேடி வர்றதுக்கான காலம் இது. அதே மாதிரி திருமண தடை இருந்தவங்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு நல்ல வரன் அமைய போகுது.
நீங்க நினைச்சத விட ரொம்ப சிறப்பான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைஞ்சு, உங்க குடும்பமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு சுபகாரியம் உங்க வீட்ல ரொம்ப சீக்கிரத்துல நிச்சயிக்கப்பட போகுதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் மனசு குளிர்ற மாதிரி ஒரு நல்ல செய்தி தேடி வரும். உங்க வீட்ல ஒரு மழலை சத்தம் கேட்கறதுக்கான அத்தன ஆசீர்வாதங்களையும் அந்த இறைவன் உங்களுக்கு தாராளமா கொடுக்க போறாரு. இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீங்க முழுசா அனுபவிக்கணும்னா, உங்க மனசை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். இதுவரைக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம உங்க வேலைய மட்டும் சுயமா செஞ்சுட்டு வந்தவங்க, இனி வரக்கூடிய நாட்களும் உங்க வாழ்க்கைய ஒரு சொர்க்கமாக்கிடுங்க. துலா ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்க போற இன்னொரு பிரம்மாண்டமான மாற்றத்த பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க. குறிப்பா துலா ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த நேரம் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இவ்வளவு நாளா குடும்பத்துக்காகவே ஓடி ஓடி உழைச்சு உங்க ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு யாருக்காகவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு கிடைச்சது என்னவோ குறை சொல்ற உறவுகளும் அவமானங்களும் மட்டும்தான். நீங்க செஞ்ச தியாகத்தை யாருமே புரிஞ்சுக்கலையேன்னு பல ராத்திரிகள் துளிர் விட்டு அழுதுருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம்ங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. உங்க மாமனார், மாமியார், கணவன், பிள்ளை மாதிரி எல்லாருமே உங்கள தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு உங்க குடும்பத்துல உங்களுக்கான இடம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. நீங்க ஆசைப்பட்ட நகையோ இல்ல பொருளோ உங்க கணவர் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துற மாதிரி வாங்கி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவாரு. வேலைக்கு போற பெண்களுக்கு இவ்வளவு நாளா வேலை பார்க்குற இடத்துல இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகி உங்க திறமைக்கு ஏத்த மரியாதையும் பதவி உயர்வும் ரொம்ப சுலபமா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப கவனமா வச்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. உங்க பூர்வீக சொத்து விவகாரமா பல வருஷமா நீதிமன்ற வழக்குகள்னு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு முடிவே வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சாதகமா திரும்ப போகுதுங்க. உங்க பங்களிப்பு உங்களுக்கு நியாயமா எந்த ஒரு தடங்களும் இல்லாம வந்து சேரும். உங்களை ஏமாத்த நினைச்சவங்க அவங்களாகவே பயந்து ஒதுங்கி போற சூழ்நிலையை அந்த கடவுள் உருவாக்கி கொடுப்பாருங்க. கையில காசு இல்லையே, எப்படி வழக்கு நடத்துறதுன்னு பயந்துட்டு இருந்தவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத ரூபத்துல யாராவது ஒருத்தர் மூலமா பெரிய பண உதவி தேடி வரும். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கே ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்ட தேவதை உங்க வீட்டு வாசல்ல வந்து காத்துட்டு இருக்காங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்குது. உங்களுக்கு நல்லது நடக்கிறத பார்த்து உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில சொந்தக்காரங்க திரும்பவும் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க வருவாங்க. அவங்க கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க. பழைய பாசத்தை நினைச்சு திரும்பவும் அவங்கள நம்புனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய தலைவலியா மாறிடும். அதனால யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறாங்கன்னு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு பழகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ரொம்ப நாளா வேலை இல்லாம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கல அப்படின்னு மன உளைச்சல் இருந்த இளைஞர்களுக்கும் சரி, இளம் பெண்களுக்கும் சரி, இந்த நேரம் ஒரு பொற்காலம். பல இடங்கள்ல நேர்காணலுக்கு போயும் கடைசி நேரத்துல வேலை கிடைக்காம ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய நிறுவனத்துல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரப்போகுது. கை நிறைய சம்பளத்தோட உங்க தகுதிக்கு ஏத்த ஒரு நல்ல வேலை கண்டிப்பா கிடைக்கும். வெளியூர்லயோ இல்ல வெளிநாட்டிலயோ வேலை பார்க்கணும்னு கனவு கண்டவங்களுக்கு அதுக்காக நீங்க செஞ்ச முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகி ரொம்ப சீக்கிரமாவே நீங்க வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குதுங்க. இதனால உங்க குடும்பத்தோட பொருளாதார நிலை தலைகீழா மாறப்போகுது. உங்க அப்பா அம்மா உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட போறாங்க. இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீங்க முழுசா தக்க வச்சுக்கணும்னா நீங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறாதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற முதல் சம்பளத்துல உங்க குலதெய்வத்துக்கு காணிக்கை செலுத்துற ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களுடைய இந்த பிரம்மாண்டமான வெற்றியை பார்த்து இவ்வளவு நாளா உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாரும் வாயடைச்சு நிக்க போறாங்க. துலா ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போற இன்னொரு மாபெரும் அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? சொந்த வீடு கட்டணும், வாடகை வீட்டுல படுற கஷ்டம் தீரணும், ஒரு சின்ன நிலமாவது வாங்கணும்னு எத்தனையோ நாளா சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பீங்க. அந்த கனவு நிஜமாவே மாறப்போகுதுங்க. அந்த நேரம் வந்துருச்சுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் எத்தனையோ தடவை இடம் வந்து போய் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு காரணத்தினால கைவிட்டு போயிருக்கும். இல்லைன்னா பேங்க் லோன் கிடைக்காம இழுத்தடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி எந்த தடைகளும் உங்க வழியில குறுக்கிடாதுங்க. உங்களுக்கு சொந்தமா ஒரு நல்ல வீடு அமையறதுக்கான எல்லா வாசலும் திறக்க போகுது. நீங்க பேங்க் அதிகாரிகள் அவங்களே உங்களை கூப்பிட்டு லோன் கொடுக்க போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சுக்கிர பகவானோட முழுமையான பார்வை உங்க மேல விழுற போறதுதாங்க. அதே மாதிரி சொந்தமா ஒரு வண்டி வாங்கணும், குடும்பத்தோட சந்தோஷமா வெளியே போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசையும் இந்த நாட்கள்ல ரொம்ப சுலபமா நிறைவேறும். நீங்க தொழில் பண்றவங்களா இருந்தா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எப்படி உங்க வியாபாரம் சூடுபிடிக்க போகுதுன்னு நீங்களே பாருங்க. இது வரைக்கும் வியாபாரம் ரொம்ப மந்தமா இருக்கும், கஸ்டமர் வரமாட்டாங்களேன்னு நீங்க ரொம்ப நேரம் மலை ஏறி இருக்குங்க. இதுவே உங்களுக்கு மூச்சு விடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு வியாபாரம் செழிக்க போகுது. புதுசா ஏதாச்சும் ஒரு பிசினஸ் தொடங்கலாமா இல்ல தொழில புதுசா முதலீடு பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா தைரியமா இறங்குங்க. உங்க ராசிக்கு இப்ப இதெல்லாம் பொன்னான நேரம் வந்தாச்சுங்க. இத்தனை நாளா உங்களை பார்த்து பிசினஸ் பண்ணவங்க எல்லாம் உங்க அதிரடியான வளர்ச்சியை பார்த்து ஆடி போய் நிக்க போறாங்க. உங்களுக்கு கிடைக்க போற புது கஸ்டமர்கள் மூலமா பல மடங்கு பெருக போகுதுங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது உங்க கணக்கு வழக்குகள்ல மட்டும்தான். யாரையும் முழுசா நம்பி பண பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற பெரிய பாவத்தை எப்படி
அடுத்த கட்டத்துக்கு பெரிய லாபத்தை எப்படி அடுத்த கட்டத்துக்கு முதலீடு செய்யலாம்னு ஒரு தெளிவான திட்டத்தை மனசுக்குள்ள போட்டு வச்சுக்கோங்க. இந்த நேரத்துல உங்க ஆரோக்கியத்தை பத்தியும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியே ஆகணும். இவ்வளவு நாளா மூட்டு வலி, முதுகு வலி, இல்ல அடிக்கடி வர காய்ச்சல்னால சின்ன சின்ன தொந்தரவுகள் உங்களை ரொம்பவே பாடாப்படுத்தி எடுத்திருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளவு காசு செலவு பண்ணியும் ஒரு பலனும் இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு சரியான மருத்துவர் அமைவாரு. ரொம்ப காலமா உங்களை வாட்டி எடுத்த நோய்க்கு கூட ஒரு நல்ல தீர்வு கிடைச்சு உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்க போகுது. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு புது உங்க உங்க தொத்திக்கும் நீங்க ஆரோக்கியமா இருந்தா தானே வரப்போற அதிர்ஷ்டத்தை எல்லாம் முழுசா அனுபவிக்க முடியும். அதனால சாப்பாட்டு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. வெளியில சாப்பிட்றத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடுங்க. காலையில எந்திரிச்சதும் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. உங்க உடம்புல இருக்கிற அத்தனை சோர்வும் நீங்கி உங்க முகம் ஒரு தனி பொலிவோட ஜொலிக்க போறத உங்களை சுத்தி இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எதிர்பார்க்கவே முடியாத இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் எந்த ஒரு தடங்கலும் இல்லாம ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. இத்தனை நாளா என்ன ஒரு அரசு காரியத்துக்காக அலைஞ்சு உங்க செருப்பு தேஞ்சது தான் மிச்சமா இருந்திருக்கும். ஒரு சின்ன கையெழுத்துக்காக பல மாசம் அலைய விட்டுருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அப்புறம் பாருங்க, நீங்க போகாமலேயே உங்களுக்கான வேலை ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சு போங்க. உங்க கைக்கு அந்த தகவல் வந்து சேரும். அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிட்டு அதோட முடிவுக்காக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது. உங்களோட இத்தனை வருஷ உழைப்புக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சு உங்க குடும்பமே ஆனந்த கண்ணீர் விடுற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும். துலா ராசிக்காரங்க எப்பவுமே நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் பயப்படுறவங்க. அதனால அரசாங்க விஷயங்கள்ல எப்பவுமே நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. உங்க நேர்மைக்கு கிடைக்க போற பெரிய பரிசு தான் இது. அதே மாதிரி வெளியூர்ல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப காலமா வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு பயண அனுமதி கிடைக்காமலோ இல்லை வேற ஏதோ காரணத்தாலேயோ தடைபட்டு போயிருந்த இந்த தடங்கல்கள் எல்லா தடைகளும் விலகணுங்க. நீங்க நினைச்சதை விட ரொம்ப சுலபமா உங்க வெளிநாட்டு பயணம் அமைய போகுது. வெளிநாட்டுல தங்கி வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப அருமையான நேரம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பள உயர்வோ இல்லை பதவி உயர்வோ எந்த பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு கிடைக்கும். அதனால இனிமே எந்த கவலையும் படாம தைரியமா உங்க வேலைகளை பாருங்க. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே உங்களை சுத்தி இருக்கிற சில பேருக்கு உங்க மேல ஒரு பெரிய லாபம் வருங்க. நீங்க போற வழியில ஏதாவது ஒரு தடைய உருவாக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் சரி, யார் உங்களை கோவப்படுத்த நினைச்சாலும் சரி, நீங்க மட்டும் அமைதியா இருங்க. உங்க பொறுமை தான் உங்களுக்கு கிடைக்கிற பெரிய ஆயுதம்ங்க. அவங்க உங்களை சீண்டி பார்க்குறப்ப நீங்க கோவப்பட்டா அது அவங்களுக்கு சாதகமா மாறிடும். அதனால இனி வரக்கூடிய நாட்கள்ல நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, சிறிய முகத்தோட கடந்து போயிட்டே இருங்க. உங்க அமைதி தான் உங்களை எதிர்த்து நிக்கிறவங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனையா அமைய போகுது. இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க உற்று கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்க கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. வட்டிக்கு மேல வட்டி கட்டி வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாம பல ராத்திரி தூக்கத்தை தொலைச்சிருப்பீங்க. கடன் கொடுத்தவங்க வீட்டு வாசல்ல வந்து நிற்கும் போது நம்ம மானம் இப்படி காத்துல பறக்குதுன்னு கூனி குறுகி போயிருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல அவங்க முழுசா இறங்கி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பணவரவு உங்களை தேடி வரப்போகுதுங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு வழியிலிருந்து இந்த பணம் வந்து சேரும். உங்க நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்ய முன் வருவாங்க. இவ்வளவு நாளா உங்களை பாடாப்படுத்தின அந்த கடன் பிரச்சனை ஒரு வழியா முடிவுக்கு வந்துருதுங்க. உங்க குடும்பமே நிம்மதி பெருமூச்சு விட போகுது. இனிமே யார்கிட்டையும் கையேந்தாம சொந்த காலில் கெத்தா நிக்கணுங்கிற வைராக்கியம் இந்த நாட்கள்ல நிறைவேறும். இதெல்லாம் துலா ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்குறவங்க. நீங்க உதவி செஞ்சவங்க எல்லாருமே நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை கண்டுக்காம விட்டுட்டு விலகி போயிருப்பாங்க. ஆனா அந்த நிலைமை இனிமே இருக்காது. உங்க மதிப்பும் மரியாதையும் சுத்தி இருக்கிறவங்க மத்தியில பெரிய உயரமுங்க. உங்களை பார்த்தா முகம் திருப்பிட்டு போனவங்க எல்லாம் உங்களை பார்த்து கையெடுத்து கும்புற அளவுக்கு உங்க அந்தஸ்து மாறி போகுது. ஆனா இங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு பணம் கையில தாராளமா புழங்க ஆரம்பிச்ச உடனே பழசு எப்படி உங்களை தேடி சில சொந்தக்காரங்க வருவாங்க. உங்ககிட்ட ரொம்ப இனிமையா பேசி திரும்பவும் உங்களை ஏமாத்த பார்ப்பாங்க. அதை உங்க விதிக்கிற வலையில நீங்க மறுபடியும் விழுந்துடக்கூடாதுங்க. யாருக்கு உதவி செஞ்சாலும் ஒரு அளவுக்கு செஞ்சிடுங்க. உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க எதிர்காலம்னு உங்க உலகத்தை மட்டும் சுருக்கிக்கோங்க. நீங்க உங்களை மட்டுமே முழுசா நம்பி களத்துல இறங்கினீங்கன்னா நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் உங்க தலையெழுத்தையே மாத்த போகுது. காலையில எந்திரிச்சதும் உங்க வீட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு போடுங்க. அதே மாதிரி வீட்டுல சமைக்கிற முதல் சாப்பாட்டை காக்கைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வாங்க. இது ஒரு
ஒரு சின்ன காரியம் உங்க வீட்ல இருக்கிற அத்தனை கண் திஷ்டியும் அடிச்சு விரட்டிடும். நீங்க வெளிய எந்த ஒரு முக்கியமான காரியத்துக்கு கிளம்பும்போது, உங்க வீட்டு பெரியவங்கள கால் தொட்டு கும்பிட்டு அவங்க ஆசீர்வாதத்த வாங்கிட்டு போங்க. அவங்க மனசால கொடுக்குற ஒரு வார்த்தை நீங்க போற காரியத்துல எந்த ஒரு தடங்கலும் வராம பார்த்துக்கும். இத்தனை நாளா நம்மள சுத்தி ஒரு பெரிய இருட்டு இருந்த மாதிரி உணர்ந்த உங்களுக்கு இந்த நாட்கள்ல ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுதுங்க. உங்கள சுத்தி நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமா மாறத நீங்களே ஆச்சரியமா பார்க்க போறீங்க. இதுவரைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த இறைவன் பல மடங்கு சந்தோஷத்த திருப்பி கொடுக்க போறாரு. துலா ராசிக்காரங்க சுக்கிரனோட ஆதிக்கத்துல பிறந்தவங்கங்கனால உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு வசீகரமான தோற்றம் இருக்கும். இவ்வளவு நாளா பலவிதமான கஷ்டத்துல உழன்று மன உளைச்சலாகி உங்க முகத்துல இருந்த அந்த தேஜஸ் எல்லாம் முழுசா மறைஞ்சு போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு செய்ய போற மாபெரும் நன்மையால உங்க முகத்துல ஒரு தனி பொலிவு வரப்போகுது. உங்களை பாக்குறவங்க எல்லாருமே என்ன திடீர்னு இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு ஆச்சரியப்பட்டு கேட்கிற அளவுக்கு உங்க தோற்றம் முற்றிலுமா மாறப்போகுது. உங்க மனசுல முழுமையான சந்தோஷம் வந்தாலே அது முகத்துல தெரிஞ்சிரும் இல்லையா? அதுதான் இங்கேயும் நடக்க போகுதுங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நல்ல அதிர்வலை இருக்க போகுது. நீங்க எந்த ஒரு சபைக்கு போனாலும் விசேஷத்துக்கு போனாலும் அங்க உங்களுக்கு தான் முதல் மரியாதை கிடைக்க போகுது. உங்களை தேடி வந்து உங்களை ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க சமூக அந்தஸ்து பல மடங்கு உயரப் போகுதுங்க. நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டமும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீங்க காட்டின பொறுமையும் தான் இதுக்கு காரணம்ங்க. இந்த நாட்கள்ல நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், வீட்டுல சமைக்கிற சாப்பாடுங்க. என்ன அதிர்ஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு திடீர்னு சாப்பாட்டை பத்தி பேசுறீங்களேன்னு நீங்க நினைக்கலாம். ம அன்னலட்சுமியோட கடாட்சமும் மகாலட்சுமியோட அருளும் உங்க வீட்ல எப்பவுமே நிலைச்சு நிக்கணும்னா சாப்பாட்டை எந்த காரணத்தை கொண்டு நீங்க வீணாக்கவே கூடாதுங்க. சாப்பாடு சாப்பிடும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் பக்குவமா போட்டு சாப்பிடுங்க. கீழே சிந்துறதோ மீஞ்சு போச்சுன்னா குப்பையில போட்டு இந்த நேரத்துல கண்டிப்பா செய்யக்கூடாதுங்க. முடிஞ்சா தினமும் காலையில ஒரு கைப்பிடி பச்சரிசியை பறவைகளுக்கு வைங்க. இது உங்க வீட்டுல பணமழையை கொட்ட வைக்கும். அதே மாதிரி உங்க வீட்டுல பல வருஷமா மூலையில கிடக்கிற பழைய உபயோகப்படுத்தாத பொருட்களை எல்லாம் தயங்காம வெளியில தூக்கி போட்டுட்டு வீட்டை எப்பவுமே ரொம்ப சுத்தமா வாசனையா வச்சுக்கோங்க. தூசி படிஞ்சு இருக்கிற இடத்துல அதிர்ஷ்ட தேவதை தங்க மாட்டா. வீடு பளிச்சுன்னு இருந்தாதான் உங்க வாழ்க்கையும் பளிச்சுன்னு இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு அதிசயத்தையும் பார்த்து நீங்களே ஒரு நிமிஷம் சந்தோஷத்துல கண் கலங்கி நிப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த ஆண்டவன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாங்க. மனசு நிறைய நல்ல எண்ணங்களோடும் முழு நம்பிக்கையோடும் இந்த நாட்களை எதிர்கொள்ளுங்க. வெற்றி எப்பவுமே உங்க பக்கம் மட்டும்தான். உங்க வாழ்க்கையில இப்ப நடக்க போற இன்னொரு பெரிய மாற்றம் உங்களோட ஆன்மீக பயணம். இத்தனை நாளா சாமி கும்பிட கூட நேரம் இல்லாம மனசுல ஒரு ஈடுபாடு இல்லாம விரக்தியில இருந்திருப்பீங்க. கோயில் குளத்துக்கு போகணும்னு நினைச்சாலும் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருந்திருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இருந்து அந்த இறைவனே உங்களை கூப்பிட்டு ஆசி வழங்க போறாரு. ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு நீங்க குடும்பத்தோட போயிட்டு வர்றதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு அமைய போகுது. அந்த பயணம் சும்மா போயிட்டு வர்றது கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்த போற பயணமா இது இருக்குங்க. அங்க போயிட்டு வந்த உடனே இவ்வளவு நாளா இழுபறியா இருந்த ஒரு நல்ல காரியம் எந்த ஒரு தடையும் இல்லாம ரொம்ப சுலபமா நடந்து முடியும். குறிப்பா குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த ஆன்மீக பயணம் ஒரு பெரிய வரமா அமைய போகுது. அதனால திடீர்னு யாராவது புண்ணிய ஸ்தலங்களுக்கு கூப்பிட்டாங்களோ இல்ல நீங்களாவே போகணும்னு போனாலோ அது எந்த காரணத்தை கொண்டு தள்ளி போயிடாதீங்க. உடனே கிளம்புங்க. அங்க உங்களுக்கான பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க இறைவனோட ரொம்ப நெருக்கமா இருக்க போறீங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன தேவையோ அதை அந்த இறைவன் தாராளமா உங்க கையில கொண்டு வந்து கொடுக்க போறாருங்க. இவ்வளவு நாளா நீங்க வெடிச்ச கண்ணீருக்கெல்லாம் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்க போற தருணம் இது. அதனால எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களுக்கும் உங்க மனசுல இடம் கொடுக்காம வரப்போற நல்லதை நினைச்சு முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியே எடுத்து வைங்க. துலா ராசி நேயர்களே, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த 7 அற்புதங்களை பத்தி நான் ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம்ங்க. உங்க வாழ்க்கையோட பொற்காலமா இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. இவ்வளவு நாளா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் அந்த இறைவன் ஒரு மாதிரி முற்றுப்புள்ளி வைக்க போறாருங்க. நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும், நினைச்சதெல்லாம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுக்கு வரப்போற இந்த பெரிய அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு பயமும் இல்லாம முழு மனசோட ஏத்துக்க தயாரா இருங்க. குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் சுக்கிர பகவானோட அருளும் எப்பவுமே உங்களுக்கு ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கும். இந்த காணொலியை உங்களுக்குள்ள கண்டிப்பா ஒரு புது நம்பிக்கையை விளைச்சிருக்கும்னு நான் முழுசா நம்புறேங்க. இந்த நல்ல விஷயங்கள் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம இதை உங்க சொந்த பந்தங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க. அப்படியே உங்க ஆதரவை தெரிவிக்கிற விதமா விருப்பக்குறியை அழுத்திட்டு நம்மளோட எப்பவுமே இணைஞ்சிருங்க. உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் அதை கேள சுக்கிர பகவானே போற்றின்னு பதிவிடுங்க. உங்க வேண்டுதல் ரொம்ப சீக்கிரமே நிறைவேறும். உங்க குடும்பத்திலையும் எப்பவும் சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.